சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். சிம்மத்தின் அதிபதியான சூரியன் சனியின் பார்வையை விட்டு விலகக்கூடிய ஒரு வாரம் அது. ஸோ இந்த வார அமைப்புகள் சூரியன் புதனோட வீட்டில் இருக்குது. உங்களால் பழசை டேக் ஓவர் பண்ணுறதா புதுசை டேக் ஓவர் பண்ணுறதா, பழசு நல்லதா புதுசு நல்லதா அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா புதுசே நல்லது தான், புதுசே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதன்படி செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த வார அமைப்புகள் புதுசு நல்லது தான், நியூ நல்லது, நியூ பழசை விட புதுசு நல்லது, பழசை கொஞ்சம் சில விஷயங்களுக்கு சரி வராத அமைப்புகள் இருக்குது, புதுசாக டேக் ஓவர் பண்ணுறது தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதற்கு அடுத்த நிலைமையாக சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வார அமைப்புகளில் மிக முக்கிய பலனாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு தாக்கி பிடிக்கும். அதாவது தாங்கி பிடிக்கும்னாக்கா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் கஷ்ட அமைப்பில் இருந்தால் கூட குடும்ப சூழ்நிலைகள் உங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு வாரமாக அதை எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நிலைமையாக குடும்ப பொருளாதார அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி வரும். ஸோ ஃபேமிலி அமைப்புகள், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேமிலி சுச்சுவேஷன் சிம்மராசி நபர்களுக்கு இந்த வார அமைப்புகள் சரிவர கொஞ்சம் சில சூழ்நிலைகள் அமைய போகுது, சரிவர அமைய போகுது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்ததாக குடும்பத்தை மையப்படுத்தின சில விஷயங்களை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ஃபேமிலி அமைப்பை சார்ந்த சில விஷயங்களுக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பை செலுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த வார அமைப்புகளில். அதற்கு அடுத்ததாக அவர்களை மையப்படுத்தி சில விஷயத்த நீங்கள் அதை விட்டு குடும்ப அமைப்புகளை விட்டு நீங்கள் பிரியாத வகையில் கொஞ்சம் இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு வாரம். இதற்கு அடுத்ததான் நீங்கள் வெளி வட்டார பழக்க வழக்க அமைப்புகள், வேலை வாய்ப்புகள், வெளியில் உள்ள கடமைகள், பொறுப்புகள் எல்லாம் வெளியில் இந்த வார அமைப்புகள் இன்டீரியர் ஒர்க் அப்படிங்கிறத வச்சுக்கிங்க. எக்ஸ்டீரியர் ஒர்க்கு அடுத்தது தான். நமக்கு குடும்பம் ஃபஸ்ட்டு. இப்போதைக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குப்பா, தீர்க்கணும். குடும்ப பிரச்சனைகளில் சில விஷயத்த சரி பண்ணணும், குடும்பத்தை கொஞ்சம் பார்க்கணும். இவ்வளோ நாள் வெளியிலன்னு பார்த்தாச்சு, இப்போ கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்தது வெளியில் போய் சில விஷயத்த செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெளிப்புற வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் குடும்ப அமைப்புகளை மையப்படுத்தின, உங்களோட பர்சனல் லைஃப்பை மையப்படுத்தின சில விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைய போகுது. அதற்கு அடுத்த நிலைமையாக மிக முக்கியமான பலனாக சில விஷயங்கள் நீங்கள் ஆக்ஷனில் இறங்கக்கூடியது. அது என்ன ஆக்ஷனில் இறங்கக்கூடியதுன்னா, செவ்வாயோட தொடர்புலாம் 3ஆம் பாவத்துடன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயம் வளர்பிறையாக வரக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்குது. அப்போ அந்த வளர்பிறையாக வரக்கூடிய வாரத்தில் சில விஷயங்கள் ஒரே இடத்துல தேங்கி கிடந்த விஷயங்களை நீங்கள் அடுத்து ஓட வைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைய போகுது சிம்ம ராசிக்கு.